ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த வீடியோ சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் உள்ள மாடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில வகையான சென்டென்ஸை எப்படி நம்ம ஈஸியாக மேக் பண்ணுறது, எந்த வித கஷ்டமும் இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபீல் லைக் அப்படின்ற போது எனக்கு வந்து அந்த மாதிரி தோணுது, இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு இப்போது தூங்கணும் போல் தோணுது, இல்லை எனக்கு இப்போது தூங்கணும் போல் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வருது, உள்ளுணர்வு வந்து வருது. எனக்கு இப்போ வந்து தூங்கணும் போல் தோணுது அப்படின்றப்போ ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் நவ். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவனப்போ திட்டணும் போல் இருக்குது, அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கோபமாக வருது, எனக்கு இப்போ அவனை திட்டணும் போல் இருக்குது அப்படின்றபோது ஐ ஃபீல் லைக் ஸ்கோல்டிங் ஹிம். எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, இல்லை எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் தோணுது அப்படின்ற போது ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் நவ். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, அந்த ஃபீல் லைக் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெர்ப்பு பார்த்திங்கன்னா, அந்த ஒக்காபுலரி பார்த்திங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மோட தான் இருக்கணும் அந்த வேர்டு. ஓகேங்களா? ஸோ V1 வெர்பாவோ இல்லை V2 வெர்பாவோ இருக்கக்கூடாது, ஐஎன்ஜி ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் சொல்லும்போது, அதாவது எனக்கு அந்த மாதிரி தோணலை அப்படின்ற போது ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் நவ். எனக்கு இப்போது சாப்பிடணும்னு தோணலை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் நவ். ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க் டுடே. எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போகணும் தோணலை அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது கொஸ்டின் சென்டென்ஸில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. உனக்கு சாப்பிடணும் போல் தோணலையா, இல்லை உனக்கு தூங்கணும் போல் தோணலையா, இல்லை உனக்கு இன்றைக்கி வேலைக்கு போகணும் போல் தோணலையா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் ஃபார்மில் கேட்கும்போது அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது do not you feel like sleeping இல்லைன்னா don't you feel like sleeping. உனக்கு தூங்கணும் போல் தோணலையா அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நீட்லெஸ் டு சே அப்படின்ற போது சொல்ல தேவையில்லை, எனக்கு நீ ஒரு விஷயத்த சொல்ல தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நீட்லெஸ் டு சே ஐ நோ ஹவு டு மேனேஜ் இட். நீ எனக்கு அதை சொல்ல தேவையில்லை, எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீட்லெஸ் டு சே ஐ நோ இட் ஆல்ரெடி. நீ எனக்கு சொல்ல தேவையில்ல, அது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீட்லெஸ் டு சே ஹீ நோஸ் ஹவு டு டூ ஹிஸ் ஒர்க். நீ அவனுக்கு சொல்ல தேவையில்ல, அவன் வேலையை எப்படி பார்க்குறதுன்னு அவனுக்கு தெரியும். அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான இன்னும் 2 யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சரோட பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பை.